Hi friends, welcome to PoriyalaninPayanam. இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படினா சக்தி மகாராஜன் and வெங்கடேஸ்வரன் சரிங்களா ரெண்டு நம்ம நண்பர்கள் வந்து டவுட் கேட்டிருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். First difference between limits and deviation. Deviationக்கும் லிமிட்ஸ்க்கும் உண்டான டிஃபரன்சஸ் சொல்லுங்க அப்படினு கேட்டிருந்தாங்க. அதே போல difference between upper limit and upper deviation இதுக்கு ரெண்டுத்துக்கும் உண்டான டிஃபரன்ஸ் என்ன அப்படினு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. அதே போல் H7 G7 ஓகேங்களா இது வந்து என்ன டைப் ஆஃப் ஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸில் கேட்டிருந்தாங்க சரிங்களா கமெண்ட் செக்ஷனில். ஃபஸ்ட்டு இவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான ஆன்சரை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி வந்து ப்ரீவியஸ் வீடியோஸில் போட்டிருப்போம். ஆக்சுவலி இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் மைனர் மிஸ்டேக் இருந்தது. என்ன அப்படின்னா 0.1 0.3 இது கேன்சல் ஆகும்போது நமக்கு இந்த இடத்துல 0.4 வந்து வந்திருக்கும் சரிங்களா. சின்ன மைனர் மிஸ்டேக்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் லிமிட்ஸ் அண்ட் டீவியேஷன்ஸ். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன்ஸ் பாருங்கள், உங்களுக்கு கிளியராக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். என்ன அப்படின்னா வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் ஏ கிவன் டைமென்ஷன் ஓகேங்களா. வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் ஏ கிவன் டைமென்ஷன். வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் ஏ கிவன் டைமென்ஷன் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைமென்ஷனில் வேரியேஷன் பர்மிட் பண்ணுறது ஓகேங்களா. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு ஷாஃப்ட் ஓகேங்களா, ஷாஃப்டோட டயாமீட்டர் வந்து நம்மளுக்கு ஒரு 50 mm வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய கண்டிஷன். ஆனால் அது கண்டிப்பாக வந்து நம்ம வேரியேஷன்ஸை பர்மிட் பண்ணுவோம் ஓகேங்களா. அது பாசிட்டிவ் வேரியேஷன்ஸாக இருக்கலாம், இல்லை நெகட்டிவ் வேரியேஷன்ஸாக இருக்கலாம். கண்டிப்பாக வேரியேஷன்ஸ் பர்மிட் பண்ணுவோம். அதாவது 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு 0.02 mm இது போல் ஒரு வேரியேஷன்ஸை நம்ம பர்மிட் பண்ணுவோம் ஓகேங்களா. இந்த வேரியேஷனை பர்மிட் பண்ணுறதுக்கு தான் பேர் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா லிமிட்ஸ் ஓகேங்களா. லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேங்களா. இதே வந்து டீவியேஷனுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். லிமிட்ஸ் ஆஃப் காம்போனண்ட் ஓகேங்களா, கிளியராக புரிஞ்சுக்கோங்க. லிமிட்ஸ் ஆஃப் காம்போனண்ட் டீவியேட்டிங் ஃப்ரம் பேசிக் சைஸ் ஓகேங்களா. பேசிக் சைஸில் இருந்து லிமிட்ஸ் வந்து டீவியேட் ஆகிருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் வந்து நம்ம இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.02 mm ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கு லிமிட்ஸ் ஓகேங்களா. இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய லிமிட்ஸ் வந்து இது. இப்போ இதிலிருந்து அவங்க என்ன லிமிட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் டீவியேட்டிங் ஃப்ரம் பேசிக் சைஸ் ஓகேங்களா. டீவியேட்டிங் ஃப்ரம் பேசிக் சைஸ். பேசிக் சைஸ்னால் ஒன்று நான் அகைன் சொல்லிகிட்டே இருப்பேன். இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக் சைஸ் ஓகேங்களா. பேசிக் சைஸ்லேருந்து ப்ளஸ் 0.02 mm அப்பர் சைட்லேயும் 50 அதாவது பேசிக் சைஸ்லேருந்து மைனஸ் 0.02 லோயர் சைட்லேயும் டீவியேட் ஆகிருக்கு ஓகேங்களா. இதுதான் வந்து டீவியேஷன். இது அப்பர் டீவியேஷன், இது லோயர் டீவியேஷன் ஓகேங்களா. உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். லிமிட்ஸ் ஆஃப் காம்போனன்ட் டீவியேட்டிங் ஃப்ரம் பேசிக் சைஸ் ஓகேங்களா. லிமிட்ஸ்ன்றது இந்த வேரியேஷன் பர்மிட் பண்ணுறது லிமிட்ஸ் ஓகேங்களா. பேசிக் சைஸில் இருந்து ஓகேங்களா டீவியேட் ஆகக்கூடிய லிமிட்ஸ் அதுதான் வந்து டீவியேஷன் ஓகேங்களா. அதே போல் நம்மளுக்கு இப்போ பாருங்கள், அவர் இன்னொரு கொஷினும் கேட்டிருந்தார். என்னென்னா அப்பர் லிமிட் அண்ட் அப்பர் டீவியேஷனுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தார். அதுக்கான டெஃபினேஷன் பார்ப்போம். வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் த கிவன் டைமென்ஷன் ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்ன அப்படின்னா ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன் ஓகேங்களா. ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன் தான் வந்து நம்மளுக்கு அப்பர் லிமிட் ஆர் ஹெச் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா. வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் த கிவன் டைமென்ஷன்ன்றது லிமிட்ஸ்க்கான ஜென்ரல் டெஃபினேஷன் ஓகேங்களா. அந்த ஜென்ரல் டெஃபினேஷனில் ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன் ஓகேங்களா. இப்போ ஹோலாக இருக்கட்டும் இல்லை ஷாஃப்டாக இருக்கட்டும், அந்த ரெண்டுத்துலேயுமே வந்து ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷனாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து அப்பர் லிமிட். இது நம்ம எக்ஸாம்பிள் மூலிமா சொல்லணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் வந்து சேம் அதே எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். ஒரு ஷாஃப்டோட டயாமீட்டர் 50 mm வந்து கொஷின்ஸில் கொடுத்துருக்குறாங்க. இப்போது எக்ஸாம்பிள் ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.02 mm வந்து நம்மளுக்கு லிமிட்ஸ் வந்து பர்மிட் பண்ணுறோம் ஓகேங்களா. இதில் வந்து ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன். ஹையஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன் உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். 50 பேசிக் சைஸ் ப்ளஸ் 0.02 mm ஓகேங்களா. இதுதான் வந்து நம்மளுக்கு ஹெச் லிமிட்
ஓகேங்களா. இப்போது எல் லிமிட் அப்படின்றது எல் லிமிட்னா ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா. அப்பர் லிமிட் ஆர் எல் லிமிட் சாரி அப்பர் லிமிட்னா ஹெச் லிமிட், லோயர் லிமிட் ஆர் எல் லிமிட். லோயர் லிமிட்லாம் ஒன்றும் கிடையாது. வேரியேஷன் பர்மிட்டட் ஆன் த கிவன் டைமென்ஷன் லோயஸ்ட் அக்செப்டபிள் டைமென்ஷன் தான் வந்து நம்மளுக்கு லோயர் லிமிட். ஓகேங்களா. 50 மைனஸ் 0.02 mm இதுதான் வந்து நம்மளுக்கு எல் லிமிட் ஆர் லோயர் லிமிட், ஹெச் லிமிட் ஆர் ஹையர் லிமிட், சாரி அப்பர் லிமிட். ஓகேங்களா. இப்போது நம்ம அப்பர் டீவியேஷனுக்கான டெஃபினேஷன் பாருங்கள். அமௌண்ட் பை விச் upper limit of component is deviating from basic size. இதுதான் வந்து upper deviations. ஓகேங்களா. கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். upper limit of component. ஓகேங்களா. இந்த எக்ஸாம்பிள் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 50 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.02 mm. ஓகேங்களா. இதில் அப்பர் லிமிட்ன்றது எது 50 ப்ளஸ் 0.02 தான் நம்மளுக்கு அப்பர் லிமிட். ஓகேங்களா. இதிலிருந்து பேசிக் சைஸிலிருந்து வேரியேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம அப்பர் டீவியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா. இதே வந்து லோயர் லிமிட், அதான் அமௌண்ட் பை விச் லோயர் லிமிட் ஆஃப் காம்போனன்ட் இஸ் டீவியேட்டிங் ஃப்ரம் பேசிக் சைஸ் அப்படின்னா அது வந்து லோயர் டீவியேஷன். ஓகேங்களா. அதாவது 50 மைனஸ் 0.02 mm எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து லோயர் டீவியேஷன். ஓகேங்களா. உங்களுக்கு டீவியேஷன் லிமிட்ஸ் ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் இந்த வீடியோஸ்லேருந்து. நம்ம நெக்ஸ்ட்டு இந்த H7 அண்ட் G7, H7னா என்னது, G7னா என்னதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமாவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதுதான் உங்களுக்கு பேசிக் சைஸ். ஓகேங்களா. இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க தான் போகிறோம். அகைன் இந்த இடத்துல அந்த கேள்விக்கான ஆன்சரை மட்டும் நான் சொல்லிடுறேன். சரிங்களா. இது வந்து பேசிக் சைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கேபிட்டல் ஏ கேபிட்டல் பி இது போல் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. இது வரைக்கும் அப்படின்னா கேபிட்டல் ஹெச் வரைக்கும் நம்மளுக்கு வேரியேஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த சைடு என்ன சைட்ஸ் அப்படின்னா ஹோல் சைட். ஓகேங்களா. கேபிட்டல் லெட்டர் இருந்தது அப்படின்னா அது வந்து ஹோல்ஸ். இந்த இடத்துல ஸ்மால் லெட்டர் இருக்கக்கூடிய சைட்ஸ் வந்து ஷாஃப்ட். ஓகேங்களா. இந்த இடத்துல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்மால் ஏ ஸ்மால் பி இது போல் வந்து நம்மளுக்கு போயிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வரும்போது நம்மளுக்கு ஸ்மால் ஹெச் வந்து இருக்கும். ஓகேங்களா. இப்போ அவங்க கொஷின்ஸில் கிளியராக கொடுத்துட்டாங்க. H7ன்றது இந்த இடத்துல வரக்கூடிய அந்த ஹோல். ஓகேங்களா. கேபிட்டல் லெட்டர் அப்படின்னா ஹோல், ஸ்மால் லெட்டர் அப்படின்னா ஷாஃப்ட். இதுதான் வந்து நம்மளுக்கு பேசிக் சைஸ். இது எல்லாமே நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு வரக்கூடிய வீடியோஸில். ஜஸ்ட் கேள்விக்கான ஆன்சர் மட்டும் பாருங்கள். இந்த இடத்துல அவங்க கொஷின்ஸில் இன்னொன்று கொடுத்தது என்ன அப்படின்னா G7 ABCDEFG ஜி அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த இடத்துலையே வந்து வந்திருக்கு. கரெக்டுங்களா. GH. ஓகேங்களா. இப்போ இதிலிருந்து கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு H இருக்குது, இந்த இடத்துல G இருக்குது. ஓகேங்களா. இதிலிருந்து இதுதான் வந்து நம்மளுக்கு H லிமிட், இது வந்து நம்மளுக்கு L லிமிட். ஓகேங்களா. அந்த இடத்துல எல் லிமிட் வந்து நமக்கு 0வாக இருக்கும். ஸோ ஹெச் லிமிட்ஸ் மட்டும் இருக்கும், அது கன்சிடர் பண்ணிக்கோங்க. அதே போல் நம்மளுக்கு இந்த இடத்துல வர்றது ஹெச் லிமிட், இந்த இடத்துல வர்றது நம்மளுக்கு லோயர் லிமிட் டபுள். ஓகேங்களா. இப்போ பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கிளியராக ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். ஹோல் சைஸ் வந்து ஷாஃப்ட் சைஸை விட நம்மளுக்கு பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபிட் வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டு தான். ஓகேங்களா. உங்களுக்கு பார்த்தவொடனே சொல்லிடலாம், இருந்தாலும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்காக தான் இந்த சின்ன டயக்ராம்ஸ் வந்து போட்டிருக்கிறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். சரிங்களா. அதே போல் தான் இப்போ நம்ம கொஷின்ஸில் பார்த்தா அப்பர் டீவியேஷன் அண்ட் லோயர் டீவியேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் லோயர் டீவியேஷன். ஓகேங்களா. இதிலிருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு அப்பர் டீவியேஷன். ஓகேங்களா. கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபிக்ஸ்டு ஃபண்டமெண்டல் டீவியேஷன். ஓகேங்களா. இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஹோலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு சாஃப்ட் அதுக்கு போல் டிசைன் பண்ணுறோம். ஓகேங்களா. சாஃப்ட்டோட சைஸ் வந்து நம்மளுக்கு ஹோல் சைஸை விட சின்னதாக இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக இது வந்து கிளியரன்ஸ் ஃபிட்டை வந்து நம்மளுக்கு மேக் பண்ணும்.
ஓகேங்களா. அதே போல் இது வரைக்கும் நம்ம சின்ன சின்ன டவுட்ஸ் வந்து பார்த்தோம். ஆல்ரெடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நம்பர்கள் கேட்ட டவுட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரிங்களா. அதே போல் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா. பொறியியலின் பயணத்தோட சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரிங்களா. அதே போல் ஒரு சின்ன மோட்டிவேஷன்ஸாக இருக்கும். இந்த வீடியோஸ்க்கு நம்மளுக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா இந்த வீடியோஸ்லேருந்து நம்மளுக்கு டெலிகிராம் சேனல்ஸில் இப்போ நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பொறியியலும் பயணத்தோட அஃபீஷியல்ஸ் டெலிகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா. அதையும் டிஸ்கிரிப்ஷன்ஸில் நம்ம லிங்க் கொடுக்குறேன். வாட்ஸ்அப் லிங்க்கையும் நம்ம கொடுக்குறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குன்னாலும் வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.